நாடு இன்று மிகப்பெரிய அரசியல் அதிர்ஷ்டத்தை நோக்கி பிரதான கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வடக்கு கிழக்கில் யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் வேறான ஒரு சட்டம், வேறான ஒரு ஆட்சி அங்கே அமுல்படுத்தப்படுகின்றது. தெற்கிலே ஒரு முறைமை, வடக்கிலே ஒரு முறைமை. காலாதி காலமாக தமது இழப்புகளுக்கு தமது சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கான எந்த உரிமையும் இல்லாமல் மிக மிலேச்சத்தனமாக அந்த கஞ்சி நிகழ்வில் பங்கு கொண்ட அந்த பெண் இழுத்துச் செல்லப்பட்ட அராஜகத்தை சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தமிழ் மக்களை நோக்கிய இவர்களின் பொய்யான வார்த்தைகள் இன்று புஷ்பானமாகிவிட்ட நிலைமையை நாம் நேரடியாக பார்க்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் வடக்கு கிழக்கிலே நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை, அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லை, காணாமல் போன மக்களுக்கு பதில் இல்லை, ராணுவ விஸ்தரிப்பு தொடர்கின்றது, மர உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே கல்முனை பிரதேச செயலக போராட்டம் 50 நாட்களை கடந்துள்ள நிலையில் மயிலத்தமடை மாதவன பிரச்சனை 200 நாட்களை கடந்துள்ள நிலையில் காணாமல் போன மக்களின் போராட்டம் 3000 நாட்களை கடந்திருக்கிற நிலையில் பல்வேறுபட்ட சர்வதேச மனித உரிமைகளை பேசுகின்ற இந்த ஆட்சியாளர்களும் பிரதான அரசியல் சக்திகளும் இந்த நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட தேசியனமாக இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களை பற்றி ஒரு வார்த்தை கூட, ஒரு கருத்து கூட பகிர வராமல் இருப்பது மிக மன வருத்தமான செய்தியாக இந்த சோகத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.